அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கிளம்பியாச்சு. இது வந்து ராமநாதபுரத்தை தாண்டி வரும்போது இங்கே ஒருத்தங்க இறங்கியிருக்காங்க. ஷேக் மஸ்தான் ஒலியுல்லா. இது வந்து ஒரு ஆற்று பாலத்துக்கிட்ட கீழே இருக்காங்க. அதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். இவங்களுடைய இது நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள், உங்களுடைய இதில் கராமத்து எனக்கு சில விஷயங்கள் இங்கே சொன்னாங்க. அஜ்மீருக்கு போவனே, அதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கும், உனக்கு துவாவுடைய இது கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் கூட அப்போது என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன சொல்லு உண்மை, ஹக்கு. நீ போயிட்டு வரும்போது தூய்மையான மனிதனாக இருப்ப. என்னுடைய மூஞ்சே கருப்படிச்சு இருளடைஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வந்து இந்த இடத்துல போகும்போது 2 தடவை போகும்போது சும்மா போயிட்டேன். 3ஆவது தடவை வந்து வண்டி நின்றுச்சு. வண்டி நின்று இறங்கி வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போகும்போது சில விஷயங்கள் இது வந்து எப்படின்னா புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. புரியாதவங்களுக்கு நான் சொல்ல விளக்கம் இல்லை. ஏண்டா வழிமார்கள் அப்படின்டா அவங்க மறைஞ்சு மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க, அவ்வளோதான், உயிரோடு தான் இருக்காங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு உணர்வுபூர்வமாக புரியும், இல்லாட்டி புரியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருபையில், அல்லாஹ்வுடைய கிருபையில் காற்று அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, என்னுடைய பயணம் நிற்காமல் போய்கிட்டு இருக்கேன்டா. அதுக்கு உண்மையான இறைநேசர்களுடைய துவா, அந்த அன்பும் அவங்களுடைய அரவணைப்பு இருந்தால் எதையும் தாண்டலாம், எதிலையும் ஜெயிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வழிமார்களுடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்க. அவங்களுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகிறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியுன்ட்டு போயிருங்க, தெரியல அப்படின்னு சொன்னால் தெரியலன்னு அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்துருங்க. ஏன்னா இன்றைக்கி யாரும் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்கங்கிறதுக்காக நீங்களும் பேசி அவங்களுடைய பதுவாவை ஒரு நாளும் பெற்று இருக்காதீங்க. அவங்க பதுவா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லா பேச்சையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க எதிரிக்கும் தீங்கிழைக்காதவங்க தான் வழிமார்கள். அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு தஆலா எப்படி இறைவன் எப்படி நம்ம பாவங்களை மன்னிக்கிறானோ அதே மாதிரி இறை நேசர்களும் நமக்காக துவா தான் செய்வாங்க. பதுவா அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட மாட்டாங்க. ஆனால் அத்துமீறி சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுடைய பதுவா செஞ்சு இன்றைக்கி பல பேர்கள் வழிமாறுகள் இடத்துல உங்களை திட்டினத்துக்கு தான் நான் வந்து கிடக்கிறேன், உங்களை நான் இப்படி பேசினதுக்கு தான் வந்து கிடக்கிறேன்ட்டு ஆத்தங்கரையிலையும் சரி, பாஷா நாயத்திட்டையும் சரி எவ்வளோ பேர் வந்து கிடக்கிறாங்க. அந்த காட்சியை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவனா இன்ஷா அல்லாஹ் யாரையும் திட்டாதீங்க, யாருடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க, சாபத்துக்கு ஆளாகாதீங்க. எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு போய்கிட்டே இருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க. எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? மிஞ்சி போனால் 60 வயசு 70 வயசு. அது வரைக்கும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவோம்? எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னாலும் கவலை மாட்டேன். ஏன்னா அல்லாஹ்வும் இறைநேசர்களுடைய அன்பு இருந்தால் போதும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் நன்மை தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.